எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அரவிந்தா வாடா போய் பாப்போம். இந்த வர்றேன் மலரு, வா. 3 ஃப்ளோர் ஏறி இறங்கணும். கருப்பா எங்கயா பிள்ளை போன? கருப்பா நீ எங்க போயிட்ட? நான் எட்டி எட்டி பாப்பேன்னு சொன்னேன், நீ இருப்பேன்னு சொன்னேல, எங்க போயிட்ட? இப்ப எதுக்கு மாடு பிள்ளை அழுகுது? அரவிந்தா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவ ஒன்ன தாண்டா பார்க்கணும்னு அழுதுகிட்டு இருக்கா. உங்ககிட்ட கூட்டிட்டு போக சொல்லி தான் அழுதுகிட்டு இருக்கா. நான் ஒன்னும் அழுக வைக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இது நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. அவ உன்னைய காட்டு காட்டு அழுவா, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் அவளை கஷ்டப்படுத்தி அழுக வைக்கிறேனா? அதை மட்டும் பாரு. அழறான்னா அழ விடாம பாத்துக்கோ. என்ன கேட்காம என்ன தேடாம இருக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. மனு, அழக்கூடாதுடா. கடையில பார்த்தேன், நீ இல்ல. நான் முன்னாடி கிளம்பிட்டேன்டா. அப்படின்னா இப்பதான் வர்றேன். நான் என்ன சொன்னேன்? என் மானு கூடவே இருப்பேன்னு சொன்னா இல்லையா? ஆமா, ஆனா இல்லையே. நீங்க வந்து அதே பஸ்ல தான் நானும் வந்தேன். நீங்க முன்னாடி ஏறினீங்க, நான் பின்னாடி இருந்தேன். என்னை பாத்துக்கிட்டே தான் இருந்தியா? ஆமா, எனக்கு அதை விட வேற என்ன வேலை? என் மான பத்திரமா பாத்துக்கிட்டத தவிர. என் மான பிள்ளை எப்படி பஸ்ல தானா ஏறுது, எப்படி கம்பியை பிடிச்சுக்கிட்டு நிக்குதுன்னு நான் பாத்துக்கிட்டே இருந்தேனே. ஆமாவா, நான் நல்லா நின்னு பாத்தியா? சம்மத்த பிள்ளைடா. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தோசை. மத்தியானத்துக்கு? மத்தியானத்துக்கு என்னதுன்னு தெரியல. இன்னமே தான் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும். அத்தை கொடுத்தாங்க. சரி, கிளாஸ்க்கு போறீங்களா? நீ கொண்டு வந்து விட்டு உட்கார வச்சுட்டு போ. அரவிந்தன் கூட போடா பிள்ளை. நீ வாயா பிள்ளை, நீ வந்து சொல்லி விட்டுட்டு உட்கார வச்சுட்டு போ. என்ன சொல்லி விட்டுட்டு உட்கார வச்சுட்டு போகணும்? நல்லா படிக்கணும், பாடத்தை நல்லா கவனிக்கணும், எங்கேயும் எந்திரிச்சு வெளியே போயிடக்கூடாது, பாத்ரூம் போகணும்னா பக்கத்துல இருக்கிற பிள்ளைய கூட்டிட்டு போகணும் சொல்லு. என் மான பிள்ளை ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்குமே. ஓயாம சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆமா, அதனால நீ வா, நம்ம போவோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வருவேன். அதுக்கப்புறம் அரவிந்தன் கூட தான் போகணும். சரி வா. கருப்பா, நீ பண்றது சரியில்லடா. இங்க பாரு, அது எனக்கும் தெரியும். உங்க 2 பேருக்கு நடுவில் நான் வரவே மாட்டேன். அதுக்காக என் மான அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். அவ அழுகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன தேடுறான்னா என்ன தேட விடாம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நல்லா பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன்னு சொன்னேல, இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? கருப்பா வா போவோம். போலாம்டா, வாடா. பார்த்து இருந்துக்கோ. எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். என்னடா அரவிந்தா, என்ன நடக்குது? என்னை என்ன செய்ய சொல்ற? 10 வார்த்தை பேசினா அதுல 9 வார்த்தை இவனை பத்தி தான் பேசுறா. நேற்று நைட்டுல இருந்து இவங்கிட்ட கொண்டு போய் விடுன்னு ஒரே பிடிவாதம். காலையில பார்க்கலான்னு சொல்லி வச்சிருந்தேன். இப்ப காலேஜுக்கு வந்துட்டோமா, அதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கா. அவனை பார்த்ததும் எப்படி சிரிக்கிறான்னு பாரு. ஆனா என்கிட்ட இருக்கும்போது சிரிக்கவே மாட்டேங்கிறா சுரபி. சரிடா, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, உன் வழிக்கு கொண்டு வர முடியாதா என்ன இவள? உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் சொல்லி தான் அவ என் கூடவே வந்திருக்கா. அவளா வரல. அப்படியா? சரி, எப்படியோ வந்துட்டால. அவளுக்கு பிடிச்சது அது இதுன்னு எதையாவது வாங்கி கொடுத்து உன் பக்கம் இழுக்க பாருடா. இவன் என்னத்தை கொடுத்தாலும் வந்துருவா போல. பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். இவளை ஒரு நாள் கூட என்னால் வச்சு சமாளிக்க முடியல சுரபி. இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீ ஒரு வேலையை பார்த்துட்ட. ஆனால் ஏன்டா அந்த வேலையை பார்த்தோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் இன்னமே யோசிப்ப பாருன்னா. அது கரெக்டாக தான் இருக்குது சுரபி. ஏன்டா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க? அவளை லூசு லூசுன்னு சொல்லிட்டு இப்போ நீ தான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பார்த்தேன் எவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னு. நை 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 நைன்னு அழுதுகிட்டே இருப்பா. சமாளிக்கவே முடியலை சுரபி. அவன் ஒரு வார்த்தை சொன்னதும் பொட்டி பாம்பா அடங்கிக்கிட்டு பின்னாடியே போறா பாரு. இந்த நம்ம யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது சின்ன பிள்ளை இருந்ததுன்னா அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சலான்னு நினைப்போம். ஆனால் நம்ம தூக்கின உடனே அந்த பிள்ளை அழும் பத்தியா, அம்மாட்ட போகணும் அம்மாட்ட போகணும்னு. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனையும் பார்க்கணும். 3 மாச பிள்ளைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான் நேற்று நைட்டு ஃபோனில். என்னடா சொல்ற? ஆமாம் சுரபி, நார்மலாக இவகிட்ட நான் பேசினா இவ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியலை. ஆனால் அவங்ககிட்ட இவ எப்படி பேசுகிறா தெரியுமா? அவனும் இவகிட்ட எப்படி பேசுகிறான்னு தெரியுமா? ஏதோ பச்சை பிள்ளைய மடியில் போட்டு கொஞ்சிற மாதிரியே கொஞ்சிறான். மான் குட்டிங்கிறான், பூனை குட்டிங்கிறான், சாப்பிட்டையாங்கிறான், பால் குடிச்சியாங்கிறான். எனக்கு அப்படியே தலையை பிச்சு கடலாம் போல இருக்கு. அவன் அவளை என்ன நேரமும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட ஒட்ட மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுரபி. ஒரே அசிங்கமாக இருக்கு. முன்னாடி கூட பரவாயில்ல, இப்போ இவன் என்னோட பொண்டாட்டி ஆயிட்டா. ஏன் பொண்டாட்டி இவன் பின்னாடி போய்கிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்லை எனக்கு தான் எப்படி கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன சொல்லு.
இன்னைக்கு மத்தியானம் அவளை நீ கேன்டீனுக்கு கூட்டிட்டு வா. இவன் விடுவானா? உன் பொண்டாட்டி தானே, சொல்லி கூட்டிட்டு வா. ம் சரி. கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு நீ கிளம்பிடு. அவகிட்ட எப்படி பேசணுமோ நான் பேசிக்கிறேன். என்ன பேச போற? திட்டி கிட்டி வச்சிடாத, அழுது ஊரை கூட்டிடுவா. அப்புறம் அவங்கிட்ட அதுக்கும் நான் தான் அடி வாங்கணும். ஏற்கனவே வாங்கின அடியே என்ன வலிக்குது. அவகிட்ட எப்படி பேசி அவளை வழிக்கு கொண்டு வரணுமோ நான் அப்படி பேசிக்கிறேன். என் ரூட்டை நீ கிளியர் பண்ணி விட்டேல, உன் ரூட்டை நான் கிளியர் பண்ணி விடுறேன். என்னமோ பார்த்து பேசு எதுனாலும், இல்லைன்னா என்னைய தொலைச்சிருவான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ போ, கிளாஸ்க்கு போ. ம். ஏன் ப்ரோ, நானும் கிரவுண்டு லைப்ரரின்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்துட்டேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்க. என் அத்தை பொண்ணு கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு போனேன். ஏன் ப்ரோ, காலேஜ் முழுக்க ஒரே பேச்சா இருக்கு, உண்மையா? முத்து ஒரு பக்கம் உம்முன்னு உட்காந்துருக்கான். என்னாச்சு ப்ரோ உங்க 2 பேருக்கும்? சத்யா வந்தாச்சா? ஆஹா, இன்னும் வரல. டைம் ஆச்சு. வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சாக்லேட், சாக்லேட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாக்லேட் ப்ளீஸ். ஏய் ஏன்ல? ஏய் சாரி சாரி, கருப்பசாமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன பேசணும்? ஏ ரோஷன், நீ கிளாஸ்க்கு போ. ஆ. சாக்லேட், ஃபர்ஸ்ட் ஐ எம் ஸோ சாரி. எதுக்கு? இல்லை, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அரவிந்தன் இப்போ தான் சொன்னான். அதுக்கு எதுக்கு நீ சாரி கேட்குற சுரபி? ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்ப்பா. ஓ சரி, ஏதோ பேசணும்னு சொன்னேன். இல்லை, இந்த நிலைமையில நான் பேசக்கூடாது தான். இருந்தாலும் சொல்கிறேன். உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். அதான் அந்த பொண்ணு மலர், அவள் அரவிந்தனுக்கு ஒய்ஃப் ஆயிட்டா. இனியும் நீ அவள் பின்னாடியெல்லாம் போகாத. ம் சரி, எனக்கும் தெரியும். ஆ குட், தேங்க்யூ. அப்புறம் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்ல, என்னோட லவ் ட்ரூ, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போது உனக்கு புரியுதா நான் உன் மேலே வச்சுருக்கிற லவ் எவ்வளோ ட்ரூத்துன்னு? அதே மாதிரி அரவிந்தனும் மலர் மேலே ரொம்ப லவ் வச்சுருந்தான். அவனுக்கு அவனோட காதல் கையில் கிடச்சிச்சு பார்த்தியா? ஸோ இதிலேருந்து அவனோட காதலும் எவ்வளோ ட்ரூத்துன்னு நீ புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஃபைனலாக நீ என்ன சொல்ல வர? ஃபைனலாக இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்கிறது தான். ஐ லவ் யூ. சுரபி, நீ என்னையும் உன்னையும் அரவிந்தனையும் என் மானையும் வச்சு கம்பேர் பண்ணி ஒன்று சொன்ன. நான் ஒன்று கேட்கவா உங்ககிட்ட? என்ன? அது எப்படி நீங்கள் 2 பேருமே ஒருத்தரை லவ் பண்ணுறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறவங்க கஷ்டப்படுறத பார்த்து எப்படி உங்களால் சந்தோஷப்பட முடியுது? அரவிந்தன் என்ன தப்பு பண்ணுறானோ அதையே தான் சுரபி நீயும் பண்ணுற. அரவிந்தன் இப்படி தான் மானை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு என் மானோட சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்குங்கிறது கூட புரிஞ்சுக்காம அவள் சந்தோஷத்தை அவகிட்ட இருந்து பறிச்சுட்டான். இப்போ அதையே தான் நீயும் பண்ணுற. அரவிந்தன் பண்ண மாதிரி எந்த தப்பும் நான் பண்ணல சாக்லேட். இல்லை, என் மான் இப்போ என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சதும் நீ சந்தோஷப்படுற பத்தியா? இல்லை சாரி, அது ஒரு சுரபி, ஆஸ் அ ஃப்ரெண்டாக இல்லாட்டினாலும் ஆஸ் அ கிளாஸ்மேட்டாக நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ என்னை லவ் பண்ணுறதா சொல்கிற, பட் அது வேண்டாம். நம்ம ஆசைப்பட்டவங்க, நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிறவங்க நமக்கு கிடைக்கல, நம்ம கையை விட்டு போயிட்டாங்கன்னா எவ்வளவு வலிக்குங்கிறத நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த வலியும் வேதனையும் உனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு உன் மனசை மாற்றிக்கோ. அப்படின்னு என்ன சொல்ல வர்ற? யோசிச்சு பாரு, புரியும். சும்மா ஓப்பனாகவே சொல்லு. நீ என்ன லவ் பண்ண மாட்டே அதானே? நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்ல வர அதானே? புரிஞ்சிருச்சுல்ல? அதான். இங்கே பாரு சாக்லேட், நீ அந்த பொண்ணு மேலே வச்சிருந்ததுக்கு பேர் லவ்வே இல்லை. அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன். உங்கள் அத்தை பொண்ணுங்கிற உரிமையில் வந்த இன்ஃபாக்சுவேஷன் அது. நின்று பேசுகிறானான்னு பாரு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவனை வச்சுக்கிட்டு எப்படித்தான் நான் குப்பை கொட்ட போறனோ. 2 மருமக பிள்ளைகளும் இன்னைக்கு பைக்கில் போகலை. நான் அவங்க 2 பேரும் பைக்கில் போகிற அழகை பார்த்து ரசிக்கலான்னு நின்றுக்கிட்டு இருந்தேன். அம்புட்டு வீணா போச்சு. என் 3 லட்சமும் வீணா போச்சு. சும்மா இருங்கங்க, எதுக்கெடுத்தாலும் கணக்கு பார்த்துக்கிட்டு. இப்போ கல்யாண செலவு உங்களுக்கு மிச்சம் தானே? 10 பைசா செலவு இல்லாமல் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. என்ன வாசலில் 2 பைக் நிற்குது? மைனி வாங்க. என்ன பார்வதி, யாரோட பைக்கு புதுசாக தெரியுது? அரவிந்தனுக்கும் முத்துவுக்கும் தான் மைனி. அப்படியா? எதுக்கு? ஆமாம், மருமக பிள்ளைக்கு சீர் கொடுக்கணும்ல. ஒரு நல்ல நாள் பார்த்து சேர்த்து வச்ச நகையெல்லாம் போட்டு விட்டுருவோம். இன்னைக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டா பிள்ளைங்க காலேஜுக்கு பைக்கில் போகுங்களேன்னு பார்த்தேன். சரி, என்கிட்ட அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? உங்கள் பிள்ளை அரவிந்த் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி என் பிள்ளைய அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். தாய் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான்ல என் பிள்ளை. ஆமாம், அவங்க சின்ன மருமக என்ன சொன்னார்? பைக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிட்டாரு. அதான் வளர்ப்பு சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. பிள்ளை வளர்க்குறதுனா என்னைய மாதிரி வளர்க்கணும். அம்மா பேசுகிற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான் என் பிள்ளை. சரி மைனி, மருமக பிள்ளைய பைக்கை ஓட்ட சொல்லுங்க. அப்புறம் ஏதோ கூப்பிடுவாங்களாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட சொல்லுங்க. ஆட்டம். அது என்னங்க, ஏதோ ஓடி ஆஃபீஸ். ஆர்டிஓ. ஆமாம் மைனி, அந்த ஆஃபீஸுக்கு கூப்பிடுவாங்களாம்.
அப்பம்போது போய் வண்டியை ஓட்டி காட்டணுமா. அதெல்லாம் என் மகனுக்கு தெரியும், அவன் பார்த்துக்கிடுவான் எல்லாம். சரிங்க சரிங்க மைனி. பிள்ளை நல்லபடியாக இருக்காளா வீட்டில்? இருக்கா இருக்கா. அவளுக்கு என்ன குறை, மகாராணி மாதிரி இருக்கா. என்னது இது நம்ம வாசல்ல பைக்கு? என்ன அரவிந்தனுக்கு முத்துவுக்கும்னே மருமக பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குற சீரு. ஆமா, நடந்ததுக்கு பேரு கல்யாணம், இதுக்கு சீரு வேற சீரு. ஆகுற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க புருஷனும் பொண்டாட்டியும். அவர் கிடக்காரு பார்வதி, அவர் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத. நாளையில இருந்து அரவிந்தனையும் மலரையும் பைக்கிலேயே காலேஜுக்கு போக சொல்லுவோம், சரியா? சரிங்க மேனி. அப்புறம் பார்வதி, சோசியர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து பிள்ளைக்கு தாலியை பிரிச்சு கோக்கணும். ஏன்னா அவசரத்துல கட்டுன மஞ்சக்கவுரு அதையே பிள்ளை கழுத்துல போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போக முடியாது பத்தியா, சின்ன பிள்ளையில. அதான் சொல்றேன். ஒரு 1/2 பவுன்ல மாங்கல்யமும் 3 பவுன்ல செயினும் வாங்கி பிள்ளைக்கு போட்டுருவோமா? அதுவா மைனி? ஆமா, இப்ப இது ரொம்ப முக்கியம். செலவை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் மருமகளுக்கு நான் தான் செய்வேன், உங்களை எல்லாம் கேட்கவே மாட்டேன். அப்புறம் என்ன, நல்லபடியா செஞ்சிடலாம். ஆமா, ஜோசியர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நாள் மட்டும் குறிச்சுக்கிடணும். அதையும் நானே பாத்துக்கிறேன், சரியா? சரிங்க மேனி, எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அப்ப அதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவே 2 பிள்ளைகளையுமே என் பிள்ளைகளுக்கு கட்டி வச்சேன்னா இன்னமும் நீ கவலை இல்லாம இருக்கலாம். உனக்கு யோகம் அம்பிட்டுட்டேன், ஒரு பிள்ளைய மட்டும்தான் என் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு யோகம் இருக்கு. பாரு மலரை எப்படி தங்க தட்டுல வச்சு நான் தாங்க போறேன்னு. சரிங்க மேனி சரிங்க மேனி. சரி நான் வாரேன், வேலை இருக்கு. சாயங்காலம் காலேஜ் முடிச்சு வந்ததும் மலருக்கும் அரவிந்தனுக்கும் ஸ்நாக்ஸ் செய்யணும். பிள்ளை பணியாரம் கேட்டிருந்தா, மாவாட்டணும். இனிமேல் தான் நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிங்க மேனி சரிங்க மேனி. கருப்பட்டி போடுவோமா நாட்டு சக்கரை போடுவோமா? எது போட்டால் மலருக்கு பிடிக்கும்? ஏன் பார்வதி, மலருக்கு பணியாரத்துக்கு கருப்பட்டி போட்டால் பிடிக்குமா இல்லை நாட்டு சக்கரை போட்டால் பிடிக்குமா? அது என்னது எனக்கு தெரியலையே என்ன பிடிக்கும்னு. வேணா எங்கள் சின்ன கிட்ட காட்டிட்டு வரட்டா, இல்லை எங்கள் மைனி கிட்ட காட்டிட்டு வரட்டா, இல்லை கருப்பு மருமகனும் காலேஜுக்கு போயிட்டாரு, இல்லாட்டி அவர்கிட்டயாவது கேட்கலாம். நீ ஆணியே பிடுங்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். பிள்ளைய இவ பெத்தாளா இல்லை அந்த கருப்பன் பெத்தானான்னு தெரியல. பார்த்தீங்களாங்க? என்னத்த பாத்தியா? போ தள்ளாங்குது. இந்த மனுஷனுக்கு எப்பவும் கோவம் மூக்கு நுனியிலேயே தான் இருக்கும். நம்ம கிட்ட மட்டும்தான் இப்படி பாஞ்சுக்கிட்டு வர்றது. இதுவே என் கண்ணனை பார்க்கட்டும் அப்படியே பம்பிக்கிட்டு போறது. மலரு, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? சம்சா ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? சம்சா தினமும் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு கருப்பன் சொன்னான். ஆமா. சரி, அப்படின்னா என்ன சாப்பிடுவ கேன்டீன்ல? எனக்கு கருப்பே காலையில டீ வாங்கி கொடுப்பான், சாயங்காலம் பால் வாங்கி கொடுப்பான். சரி, அப்படின்னா நான் போய் டீ வாங்கிட்டு வரட்டா? இஞ்சி தட்டி போட்டு போடுவாங்க, அந்த டீ வாங்கிட்டு வா. இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் அக்கா வராங்க பாரு. வா சுரபி. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அக்கா என்ன, நீங்க எங்க கருப்பை முத்து கூட தானே படிக்கிறீங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க அரவிந்தன் கூடயே இருக்கீங்க. நீங்க அவங்க கூட படிக்கும்போது அவங்களுக்கு தானே ஃப்ரெண்டா இருக்கணும். எங்க அரவிந்தன் வேற கிளாஸ் தானே படிக்கிறான், அப்புறம் எப்படி இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனீங்க? என்னமோ லூசுன்னு கேட்குற பத்திய கேள்வி பதில் சொல்லு. போடா, நான் பாத்துக்கிறேன் போ. சரி மலரு, இரு நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். என்ன? இங்க பாரு, அவங்க பிளாஸ்டிக் கப்ல கொடுப்பாங்கல்ல, அதுல வாங்காத. எல்லாருக்கும் அதுல தான் கொடுப்பாங்க. இல்ல எக்ஸ்ட்ராவா 1 ரூபா கொடுத்தா கண்ணாடி கிளாஸ்ல கொடுப்பாங்க. கருப்பை அப்படிதான் வாங்கிட்டு வருவான். சரி வாரேன், வாங்கிட்டு வரேன். கோச்சுக்கிடாம போடா. போறேன் போறேன். இந்தா மலரு. என்னக்கா, நீங்க என்ன சாப்பிட வந்தீங்க? நான் சும்மா அப்படியே வந்தேன், என்னமா சாப்பிடலாம். நீ என்ன சாப்பிட போற? இந்த டீ வாங்க போயிருக்கான்ல எங்க அரவிந்தன். ஆமா, உனக்கும் அரவிந்தனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே, அப்படியா? ஆமா. அதனாலதான் நீ என் சாக்லேட் கூட வரலையா? இல்லாட்டி எப்பவுமே கேன்டீன்ல அவன் கூட தானே இருப்ப? ஆமா, அரவிந்தன் கூட தான் கேன்டீனுக்கு போகணும்னு சொல்லி கருப்பேன் சொல்லியிருக்கான். ஆமா, மூச்சுக்கு 300 தடவை கருப்பேன் கருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அரவிந்தனை தானே கல்யாணம் பண்ணியிருக்க? நான் கல்யாணம் பண்ணல, அவன் தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐய, இந்த பிள்ளை எப்படி பேசுது? ரெண்டும் ஒன்று தானே? ஆமா, அந்த சுடிதார் நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? என் சடங்குக்கு வந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல நாச்சியார் அக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் தப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துதான் கருப்பன் தச்சு வாங்கிட்டு வந்தான். மூஞ்சிய பாரு, எப்படி பேச்ச மாத்தினாலும் அவனை தொட்டு தான் பேச்ச முடிக்கிறா. அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. அப்படித்தானக்கா இருக்கு. அப்படித்தான் நானும் எங்க கருப்பங்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவன் சொல்லிட்டான், அப்படின்னா இதெல்லாம் காலேஜுக்கு போட்டு போறதுக்கு வச்சுக்கோ, கல்யாணம் விசேஷம் அப்படிலாம் போடுறதுக்கு வேற நல்ல சுடிதார் நிறைய வச்சிருக்கேன் நான், அதெல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கான். பொசு பொசுன்னு சுடிதார்லாம் தச்சு வச்சிருக்கேன், நல்ல பொப்பு கையெல்லாம் வச்சிருக்கோம், அப்படியே சுத்துனா ரங்கரங்கமா விரியும், அந்த மாதிரி சுடிதார் 3 இருக்கு. இந்த ஒரு வார்த்தை தான் அவனை பத்தி பேசாம முடிச்சிருக்கான். எங்க கருப்பங்கிட்ட நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டா சுத்தி சுத்தி காமிப்பேன், அவனுக்கு சிரிப்பா வரும். இங்க பாரு, உனக்கும் அரவிந்தனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அரவிந்தன் உன்னோட ஹஸ்பண்ட். சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படி கருப்பேன் கருப்பேன் அவனை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. தப்பா? ஆமா, ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படியா?
ஆமா, இப்போ உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உங்க அப்பாவை தவிர வேற யாரை பத்தியாவது பேசிக்கிட்டே இருந்தா உங்க அம்மாவுக்கு கோவம் வருமா? உங்க அப்பாவுக்கு கோவம் வருமா? வேற யாராவது பத்தினா வேற யாராவது ஆம்பளைங்களை பத்தி அப்படிலாம் எங்க அம்மா பேச மாட்டாங்களே. பேச மாட்டாங்கல்ல, அப்ப நீ மட்டும் இப்படி பேசுற, அப்ப அது தப்பு தானே? தப்புனா தப்பா? ஆமா, ரொம்ப ரொம்ப தப்பு. அப்பனா சாமி கண்ணு குத்திடுமா? சாமி கண்ணு குத்துமா? இது என்னது புது கதையா இருக்கு? ஆமா, சாமி கண்ணை குத்திரும். என்னது முழிய மேல உருட்டுறா? ஏங்கா, தப்பு பண்ணவங்களையெல்லாம் சாமி கண்ணை குத்தும்னா இந்நேரம் எங்க அரவிந்தனை தானே சாமி முதல்ல கண்ணை குத்தி இருக்கணும். ஏன்னா அவன் தான் முதல்ல தப்பு பண்ணான். ஐயோ, இந்த பிள்ளைய லூசு, நம்ம நினைச்சது தப்பு தான் போல. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா நானும் கருப்பனும் தானே கல்யாணம் பண்ணணும்னு இருந்தோம். கருப்பங்கிட்ட இருந்து என்னைய பிடுங்கிட்டான். நீ என்ன பொம்மையா அவங்ககிட்ட இருந்து உன்னை பிடுங்கிறதுக்கு? இல்ல, இந்த வயசுல எல்லாம் கல்யாணத்தை பத்தி சும்மா பேசக்கூடாது, சரியா? நீங்க தானக்கா முதல்ல பேசுனீங்க. தப்புதான் தாயே, தப்புதான். எங்க கருப்பன் சொல்லுவான், சாமிக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குமா, இப்படி தப்பு பண்றவங்க கண்ணையெல்லாம் வந்து குத்திக்கிட்டே இருக்காதான், அவங்க தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா. இது லூஸே கிடையாது, லூசுக்கும் மேல கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மலரு டீ. அரவிந்தா, உனக்கு வாங்கலையா? நான் அங்கேயே நின்று குடிச்சிட்டு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். என்னைய விட்டுட்டு நீ ஏன் குடிச்சிட்டு வந்துட்ட? அது நீ இஞ்சி டீ கேட்டையில அது போடுறது கொஞ்சம் லேட் ஆனது, அதனால அந்த கேப்ல நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். நான் கருப்பன் கூட வந்தேன்னா அவன்லாம் என் கூட சேர்ந்து தான் டீ குடிப்பான். நாங்க 2 பேரும் ஒஃப்னு ஊதி குடிப்போம் ஒண்ணா. என்ன இந்த பிள்ளை? சரி மலரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா உஃப்னு ஊதி குடிப்போம் என்ன? அரவிந்தா, இந்த அக்கா சொல்றாங்க உன்னைய சாமி கண்ணை குத்திருமா. என்ன சுரபி? அந்த அக்கா சொல்றாங்க அரவிந்தா, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திரும்னு. அப்படின்னா உன்னைய தானே முதல்ல குத்தும். என்ன? என்னால முடியல. மூஞ்சிய பாரு பா. அப்படியெல்லாம் சாமி கண்ணை குத்தாது மலரு. எனக்கு தெரியுமே, கருப்பன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், சாமிக்கு நிறைய வேலை இருக்குமா. உன் பாடு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். சரி நீ குடி மலரு, நம்ம கிளாஸ்க்கு போவோம். நான் அந்த அங்க உட்காந்து குடிக்கிறேன். சரி போ. எக்கா. என்ன? காலையில என்னைய எங்க கிளாஸ்க்கு கொண்டு போய் விடும்போது எங்க கருப்பன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னம்மா சொன்னா? எங்க போனாலும் அரவிந்தன் கூட போயிட்டு அவங்க கூடயே பத்திரமா திரும்பி வரணும், என்னை எதுக்குமே தேடக்கூடாதுன்னு மேலேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டானா அப்படி? ஆமா சொன்னான். இன்னொன்னும் சொன்னான். என்ன சொன்னா? யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினாங்கன்னா அவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடணும்னு சொன்னான். அப்படிலாம் சொல்லாத கருப்பா, அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். பேசுவாங்க மானு, உங்ககிட்ட வேணும்னேன்னு வந்து பேசுவாங்க. அப்படி பேசினா நீ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருன்னு சொன்னான். நான் போறேன். அரவிந்தா, அந்த டேபிள்ல இடம் காலியா இருக்குடா, நான் அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன், நீ சீக்கிரமா அந்த அக்கா கிட்ட பேசிட்டு வா. என்னடா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு போறாளா? லூசுன்னு நினைச்சிட்டேன்டா. எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான்னு பாரு. அதானடா. நம்ம லூசுன்னு சொல்லுவாவல? சொல்ல மாட்டேன். இப்போ புரியுதா என் கஷ்டம்? நீ கிளம்பு, போய் அவளுக்கு டீ ஆத்தி கொடுப்போ. டீ ஆத்தி கொடுக்கட்டான்னு கேட்டா நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு இதை கூட செய்ய தெரியாதான்னு கேட்பா. ஆமாம், நேற்று நைட்டு ஃபோனில் பேசினான்னு சொன்னேன்ல, பால் குடிச்சியா சாப்பிட்டியா வச்சியா அப்படி கொஞ்சம் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு காலையில் இவ சாப்பிட உட்காரவும் நான் ஊட்டி விடட்டான்னு கேட்டேன். அவன் இவளை இவ்வளவு கொஞ்சுறானே, சரி நம்ம அவனுக்கும் பெருசாக கொஞ்சுவோன்னு நினச்சிக்கிட்டு நான் ஊட்டி விடட்டான்னு கேட்டா நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு சாப்பிட தெரியாதான்னு கேட்குறா. அவன் என்னைக்காவது அவளுக்கு ஊட்டி விட்டுருக்கானாடா? இல்லை, ஊட்டியெல்லாம் விட மாட்டான், இவளா தான் சாப்பிடுவா. அப்புறம் நீ எதுக்கு அதிக பிரசங்கி வேலை பார்க்குற? அவனை விட ஒரு ஸ்டெப் மேலே போவோமேன்னு பார்த்தேன். ஆனால் இவளை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னே எனக்கு தெரியல சத்தியமா. போ, ஏதாவது நல்ல சோவரா பார்த்து முட்டு. எனக்கு முன்னாடி நீ போய் முட்டு. தம்பி, நீங்கள் இன்னைக்கும் கடையிலேயே தான் தூங்க போகிறீங்களா? ஆமாண்ணே. ஏன் தம்பி, அவ்வளோ பெரிய வீடை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே இத்தனோண்டு இடத்துல தூங்கணும்? கடை முழுக்க சரக்கா அடிக்க வச்சிருக்கு, கால் வைக்க இடமில்ல. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். வீட்டுக்கே நீங்கள் போகிறதில்ல போல. காலேஜ் பேக்கும் இங்கே தான் இருக்குது, உங்கள் ட்ரெஸ் வச்சிருக்கிற பேக்கும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் கடையில் இருக்கிற நேரம் அப்பா கடையை விட்டு கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கடைக்கே வராரு. ஏன் தம்பி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட மாட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு கிளம்பலையாண்ணே? வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைண்ணே, லேட் ஆயிடுச்சுல்ல, அதான் கேட்டேன். முத்து தம்பியும் 2 நாளாக கடைக்கே வர்றதில்ல.
கடையை நான் தானே பார்த்துக்க போறேன், அவன் அங்கே பார்த்துக்குவான். அப்பா கூட பேச மாட்டீங்களா? தம்பி கூடயும் பேச மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஏன் தம்பி இப்படி இருக்கீங்க? கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே. என்னை நீங்கள் கிளம்புங்கண்ணே, உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, கிளம்புங்க. தம்பி வீட்டுக்காவது போங்க. உங்கள் தம்பி நீங்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டாப்படி. என்னமோ அப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறது நல்லாவா இருக்குது? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நீங்கள் இப்படி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது சரித்தேன் தம்பி. உங்களுக்கு கோபம் இருக்கும், நியாயந்தேன். அதுக்காக வீட்டுக்கு போகாமல் இருக்காதீங்க. இப்படி நீங்கள் கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அங்கே மானு பிள்ளையும் உங்களை தேடிக்கிட்டு இருக்குமே. என் மானம் என்னை தேடாது. நீங்கள் என்னதேன்னு சொல்லி வச்சாலும் அந்த பிள்ளை உங்களை தேடாமையெல்லாம் இருக்காது தம்பி. சரிண்ணே, நீங்கள் கிளம்புங்க. உங்கள் தம்பிக்காகவாவது வீட்டுக்கு போங்க தம்பி. அவனுக்காக தான் நான் வீட்டுக்கே போகாமல் இருக்கேன். என்ன தம்பி சொல்கிறீங்க? அங்கே நான் இல்லைன்னா தான் அவன் சரிப்பட்டு வருவான். புரியலையே தம்பி. அவன் பண்ணுற தப்பையும் பண்ணிட்டு தேனுக்கிட்ட பேசாமல் இருக்கான். இப்போ நான் அங்கே இல்லைன்னா எப்படியாவது அவன் தேனுக்கிட்ட பேசிடுவான், எப்படியும் பேசிடுவான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எப்பவும் யாராவது ஒருத்தர் அவனுக்கு அணைக்கட்டின மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும், யாரையாவது போட்டு நொய்யி நொய்யி நொச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அவன் என்னத்தான் தேடுவான். இப்போ நான் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தேனுக்கிட்ட பேசிடுவான். சரிங்க தம்பி, அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? வேண்டாண்ணே, நீங்கள் கிளம்புங்க, நான் இருந்துக்குவேன், நீங்கள் கிளம்புங்க. தம்பி வாங்க தம்பி. கிளம்புங்கண்ணே. சரி போயிட்டு வரேன், காலையில் வரேன். ம். பித்தன் பேரருள் உடையவன் மண் தலைவன் பெரின் பிறத்தல் தன்னார் மதி குளிர்ச்சி பொருந்திய திங்கள் கோத்திச்சை பெரிய மலை மூடு அறியாமை சிங்கத்து உரி சிங்கத்தினது தோல் வானே நிலவே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடு ஏலோர் எம்பாவாய். மான் போன்றவளே, நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று நேற்று நீ சொன்ன சொல்லை வெட்கமில்லாமல் இன்று எந்த திசையில் போக விட்டு விட்டாய்? அச்சொல் சென்ற திசையை சொல்வாயாக. உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா? நாங்கள் உன்னை எழுப்பிய பின்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. தேவர்களாலும் மனிதர்களாலும் மற்றவர்களாலும் அறிய முடியாத சிவபெருமானை உன் வாய் திறந்து ஒன்றும் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்நிலையை விட்டுவிட்டு எங்களுக்கும் மற்றவர்க்கும் தலைவனான சிவபெருமானை எழுந்து வந்து பாடுவாயாக. மலரு, நீ இன்னும் தூங்கலையா? அரவிந்தா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு கிளாஸ்ல. அதான் லைட் எரியுதேன்னு பார்க்க வந்தேன். நீ கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகலையா? ஆமாம், காலேஜுக்கு போனதுக்கே இது என்ன மூஞ்சி முகரையெல்லாம் இப்படி இருக்குன்னு எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துட்டானுங்க. இதில் கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு போக வேண்டியதே நான். அரவிந்தா, இங்கே பாரு, மான் போன்றவளேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, மான் மாதிரி அழகாக இருக்கிற பிள்ளை, மான் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுற பிள்ளை, மான் மாதிரி கண்ணு, வேற என்ன? அதனாலதான் கருப்பா எனக்கு மானுன்னு பேர் வச்சிருக்கானா? புத்தகத்தை மூடி வச்சுட்டு படு பேசாம. இங்க பாரு, இந்த பாடத்துல வந்திருக்கு. அரவிந்தா, நான் ஒரு தடவை கருப்பனுக்கு போன் போட்டு பேசிக்கிடட்டுமா? என்னமோ நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட கேட்குற. நானும் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேன்? நீ சொல்லல, கருப்பன் தான் சொன்னான். கருப்பன் சொன்னானா? என்ன சொன்னான்? ரொம்ப அவசியம்னா தான் எனக்கு போன் போடணும், சும்மா சும்மாலாம் போன் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்படியா சொன்னா? நிஜமாவா? ம். நீ வாரையா? நம்ம 2 பேரும் போய் மாமா வீட்டுல போய் ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வந்துருவோமா? அவன் எங்க சித்தப்பா வீட்டில் இருக்கான். அப்புறம் எங்க இருக்கான்? மணி 10:30க்கு மேல ஆச்சு. அவன் கடையில் தான் மலர் இருக்கான், வீட்டுக்கு வரலையாம். கடையில இருக்கானா? இன்னமா போட்டல? இல்லை, கடையில் தான் இனிமேல் தங்க போகிறானா, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா. உங்கள் அண்ணன் சொன்னான். எதுக்குடா? தெரியல, யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறானா, கடையில் தான் போயிருக்கானா. அங்க இடமே இருக்காது, குட்டியா தான் இருக்கும். நிறைய மூட்டை மூட்டையா அடிக்கி அடிக்கி வச்சிருப்பாரு மாமா. தெரில, அங்கே தான் இருக்கான். அரவிந்தா, அங்க காத்தாடி கூட இல்ல. நான் பேசும்போதெல்லாம் என்கிட்ட அவன் சொல்லவே இல்ல. என்கிட்ட மட்டும் என்ன சொன்னானா? எனக்கு உங்கள் அண்ணன் தான் சொன்னான். சரி, இப்போ அதுக்கு எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? ஆமாம், எங்கள் அம்மா பணியாரம் கொடுத்ததா உனக்கு? போடா மூஞ்சி, தின்னி பண்டாரம். இங்க பாரு, இதுல ஒண்ணு நமக்கு நான் அவனுக்கு போன் போகுமா? ஏய், இப்போ இந்நேரத்துக்கு எதுக்கு அவனுக்கு போன் போடுற? நான் அவன்கிட்ட பேசணும். நான் அமுக்கி பாப்பேன். மனு, நானாத்தையும் கெடுத்துட்டேனா? இவன் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு தான் இருந்தா. மனு என்னடா, பேசுடா. உன்கிட்ட பேசவே மாட்டேன். அப்புறம் எதுக்குடி பிள்ளை கால் பண்ண? நீ கடையிலயாக்கும் இருக்க? யாரா சொன்னா? அரவிந்தன் தான் சொன்னான். அது நைட்டு ஒரு சரக்கு லோடு வருது, அதை இறக்குறதுக்காக இருக்கேன். போய் சொல்லாத. நிஜமா தாண்டா.
உன்னை யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? யாருமே ஒன்றும் சொல்லலடா. அப்படின்னா நீயா தான் போயிட்டியா? மானப்பிள்ளை, சரக்கு லோடு வருதுடா, சரக்கு இறக்கி வைக்கணும்ல. நிஜமாவா? ஆமாடா. நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், பணியாரம் சாப்பிட்டேன். கார பணியாரமா? ம். சரி அழாத. நீ அங்கதான் தூங்குறதா அரவிந்தன் சொன்னான். நீ என்கிட்ட பொய்யா சொல்ற? சரிடா, அந்த சரக்கு லோடு வந்துருச்சு. நான் இறக்கி வச்சுட்டு அப்புறமா கூப்பிடட்டுமா? கூப்பிடணும், நான் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். இதை இறக்கி வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நீ தூங்கு, காலையில பார்க்கலாம். என்ன வச்சிடறேன்டா, இந்த கூப்பிடுறாங்க, நான் போறேன். என்ன நிஜமா சொல்றானா பொய் சொல்றானா? நீ தூங்கு மலரு, அவனுக்கு வேலை இருக்குமோ என்னமோ. நீ போய் நிஜமாவே லாரி வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரையா? நேரத்துக்கு மேலே வெளியே போனால் எங்கள் அம்மா வையும். அப்ப நான் போய் பார்த்துட்டு வரட்டா? நான் போனாலே எங்கள் அம்மா வையும், உன்னை எப்படி விடும்? நீ பேசாமல் தூங்கு என்ன, காலையில் போய் பார்ப்போம். நான் போயிட்டு அம்மா வர சொல்கிறேன், நீ தூங்கு என்ன. ஏய் இந்தா, என்ன? இங்க எதுக்கு வந்திருக்க? வேற எங்க போக? நான் தூங்குற இடத்துல நீ எதுக்கு வந்து தூங்குற? நான் எங்க மாமா வீட்டுல தூங்குனா எப்பவும் இங்கே தானே தூங்குவேன். உனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஏய், இது என் வீடு. எந்திரிச்சு ஏதாவது ஒரு ரூம்ல போய் தூங்கு. மாமா ஒரு ரூம்ல இருக்காரு, அத்தை ஒரு ரூம்ல இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஆத்தா மடியில படுத்துக்கிட்டு. இன்னும் ஒரு ரூம் தான் இருக்கு. அந்த ரூம்ல போய் தூங்கு. அந்த ரூமுக்கு விரட்டி விட்டுருவானோ? நம்மளும் போகக்கூடாது, இவனையும் போக விடக்கூடாது. ஏய், உன்னதான், அங்க போய் தூங்கு. அந்த ரூம்ல பேய் இருக்கு. பேய் இருக்கா? ஆமா, ஏதோ வளையல் சத்தமா கேக்குது. நீ இருக்கும்போது இன்னொரு பேய் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரும்? ஆஹா, உஷாரா இருக்கானே. இங்க பாரு, நான் இங்கே தான் படுப்பேன். எனக்கு அந்த ரூமுக்குள்ள போனாலே ஏதோ சத்தமா கேக்குது. உனக்கு இங்கே படுக்க பிடிக்கலன்னா நீ பேசாம அந்த ரூமுக்கு போ. இது ஏன் இடம்? நான் இங்கதான் எப்பவும் படுப்பேன். நானும் எப்பவும் இங்கே தான் படுப்பேன். உனக்கு இங்க என் கூட தூங்க பிடிக்கலன்னா நீ வேணா ரூமுக்குள்ள போ. என் வாய் இருக்கு பத்தியா, என் வாய். அன்னைக்கு அந்த விக்கி கிட்ட சொன்னேன், உனக்கு இன்னையில இருந்து 7.5 நாட்டு சனி ஆரம்பமாகுதுடான்னு. ஆனா எனக்கு தெரியல பாரேன், அது என் தலையில தான் வந்து விடிய போகுதுன்னு. இதுக்குதான் யார்கிட்டயாவது பேசும்போது பார்த்து பேசணுங்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அந்த பக்கம் திரும்பி இருக்க? எனக்கு உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கே பிடிக்கல. இது நான் சொல்லணும் அந்த டயலாக்க? நீ எதுக்கு சொல்லணும்? நான் தான் சொல்லணும். உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு தான் சகிக்கல. அதனாலதான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு விக்கிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனேன். இப்படி வம்படியா வந்து தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்ட. தாலியை கட்டுனேன்னு சொல்லு, கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லாத. என்னன்னு போய் எப்படினாலும் வச்சுக்கோ. என்ன குடிக்கிற? பால் குடிக்கிறேன். சே, பால் கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லை. எந்த வீணா போன மாடு கறந்ததோ. ஏய், என்ன மாடு? அது ஏன் பால். நீ முத்துக்கால தானே? கால மாட்டுக்கிட்டே இருந்துலாமா பால் வருது? ஏய், நான் கறந்த பாலுன்னு சொன்னேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? எந்த வீணா போன மாடு கறந்ததுன்னு கேக்குற? நான் மாட சொன்னேன்டா, கறந்த ஒன்ன சொல்லல. ஆமா, நீ எப்பவும் பால் கறக்கவே மாட்டியே. கறக்குற மாதிரி ஆக்ஷன் தானே கொடுப்ப. ரொம்ப பேசாத, இன்னைக்கு நான் தான் கறந்தேன். முதுகு வளைஞ்சு வேலை செஞ்சுட்ட போல. இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல. சும்மா என்கிட்ட வழி வந்து பேச்சு கொடுக்காது என்ன? உனக்காவது என்கிட்ட பேசதான் பிடிக்கல, எனக்கு உன்னை பார்க்க கூட பிடிக்கல. அதனாலதான் முகத்தை இந்த பக்கம் திருப்பி இருந்தேன். நீ தான் இப்ப வழிய வந்து என் முகத்தை இந்த பக்கம் திருப்ப வச்ச. பாலை குடிச்சிட்டு கொல்லை பக்கம் பாத்ரூம் போயிட்டு வந்துடணும். காலை கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஆனா கொல்லை பக்கம் போறதுக்கே பயமா இருக்கு. வளையல் சத்தம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. நிஜமாவே வளையல் சத்தம் வருதா என்ன? அத்தை ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க இன்னமும். மாமா ஒரு பக்கம் கோவமா முறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்காரு. மாம்சு இருந்தாலாச்சும் துணைக்கு கூட்டிட்டு போகலாம். சரி, பேசாம தூங்குவோம், காலையில எழுந்துச்சு பார்ப்போம். சரி, எடுத்துட்டு வந்ததான் எடுத்துட்டு வந்தியே, எனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. டம்ளர் தானே இந்த இருக்கு, வேணுமா? ஏன் வெள்ள பண்ணி? டம்ளர்னா டம்ளர் இல்ல, ஒரு டம்ளர்ல பால். நான் எனக்கு மட்டும் தான் காய்ச்சினேன். ஏன் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்ல, எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் எதுக்கு உனக்கு எடுத்துட்டு வரணும்? நான் என்ன உன் பொண்டாட்டியா? வேணா போய் உங்க அம்மாட்ட கேளு. எங்க அம்மா தான் அழுதுட்டே இருக்காங்கல்ல. அப்படின்னா போய் உங்க ஆத்தாட்ட கேளு. எங்க ஆத்தா வண்டியில படுத்து தானே எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு உங்க அப்பா பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு. கொல்லிவாய் பிசாசே, கொளுத்த குரங்கு, நான் கறந்து வச்ச பாலை உன் இஷ்டத்துக்கு காய்ச்சி குடிக்கிறேன். எனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்தா என்னப்ல? சே, எனக்கு உன் முகர்கட்டையை பாக்குறதுக்கே பிடிக்கல. உனக்கு நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரணுமா? வேற வேலை இருந்தா பாடுறா. ஏய், இங்க பாரு, நாளையில இருந்து நான் கறந்து வச்ச பால் எடுத்து காஃபி போட்டா இல்ல டீ போட்டா இல்ல பால் காய்ச்சினேன்னு வை. சே, எருமை, மூஞ்சியை பார்க்க பிடிக்கலன்னாலும் பக்கத்துல வருது. இங்க பாரு, உனக்கு தான் பால் கறக்க தெரியும், ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உன்னை விட நான் நல்லாவே கறப்பேன். தள்ளி போடாங்கிட்டு. சே, நேரம் விக்கி கூட பரிசம் போட்டுருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன கேட்டாலும் வாங்கி தருவான், கேட்காதத கூட வாங்கி தருவான். ஆசையா வெண்ணிலான்னு சுத்தி வருவான். இந்த திமிரு பிடிச்ச மாடு மட்டும் இப்படி கிறுக்குத்தனமா ஒரு வேலை பண்ணலைன்னா நேரம் நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன்.
கிறுக்கு மாடு இப்படி ஒரு கிறுக்கு வேலையை பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் எனக்கு வசம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்டில் போகலாம், ஃபாரினில் போய் ஜாலியாக இருக்கலாம்னு எவ்வளவு கனவு கண்டிருந்தேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்ன லவ் பண்ண? என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு அதான்டா. நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி தான் நான் கடைசி லெட்டரில் எழுதியிருந்தேன். அதை கிறுக்கு மாடு படித்து தொலையாம தேவையில்லாமல் என் கழுத்தில் வந்து தாலியை கட்டிட்டு இப்போ உன்னையால என்ன ஒரு சைக்கிள்லையாவது கூட்டிட்டு போக முடியுமாடா? எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பைக்கையும் பெரிய இவன் மாதிரி வேண்டான்ட்டு போயிட்டேன். நான் உன்னையவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல அவங்க வாங்கி கொடுத்த பைக்கை வேற வாங்கிக்கணுமா? அப்படின்னா என் கழுத்தில் கட்டின தாலியை உன் கையாலேயே கலட்டிடு. நான் விக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் எப்பான்னு இருக்கான். என்னத்துக்கு நொப்பாங்கிறான்? என் கூட வாழ்றதுக்கு தான். வாயை கிழிச்சிருவேன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேனா. நீ உன்னை இப்படி எல்லாம் விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். ஒழுங்கா நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு என் கூட மாட்டு கொட்டைக்கு வர்ற. என்னத்துக்கு? நான் பால் கறக்குறேன், நீ மாட்டுச்சாணி எல்லாம் கூட்டி அள்ளு. பேச்சா பேசுற பேச்சு? பிளைட்ல போவியோ, ஃபாரின்ல போய் இருப்பியோ, ராணி மாதிரி இருக்க போறேன். நாளையில இருந்து காலையிலயும் சாயங்காலமும் மாட்டு கொட்டையில என் கூட மாடு இருந்து எல்லா வேலையும் பாக்குறேன். மக்கு மாடு வசமா வந்து சிக்கிக்கிடுச்சு. என்ன யோசிக்கிற? இந்த வாரண்டா. முத்து இப்படி எல்லாம் பேசாதடா. எனக்கு அவ்வளவு வேலையெல்லாம் பார்த்து பழக்கமே இல்லடா. நான் பழக்கி விடுறேன்டி, நான் பழக்கி விடுறேன். சொகுசா மகாராணி மாதிரி இருக்கலாம்னு நினைச்சியோ? காலையில 4 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி உன்னை எழுப்பி விடுறேனா இல்லையான்னு பாரு. குளிரும்டா முத்து. மனுஷங்களுக்கு தான் குளிரும், குரங்குக்கெல்லாம் எந்த ஊர்லயுமே குளிராது. என்னைய குரங்குன்னு சொல்லாதடா. அப்படி தாண்டி சொல்லுவேன். குரங்குக்கு தாலி கட்டின உன்னையும் குரங்குன்னு சொல்லிடுவாங்கடா. சீ, வளையல் சத்தம் காட்டாலும் பரவாயில்ல. 2 காதலையும் பஞ்சை வச்சுக்கிட்டு பேசாம ரூமுக்குள்ளேயே போய் தூங்கிடுவோம். இங்க பாயில படுத்தா உடம்பெல்லாம் வலிக்கும். அப்படியே பாயெல்லாம் ஒரு மாதிரியா குத்தும் வேற. அங்க என்ன மெத்தையில படுக்கலாம். நமக்கு என்ன தலையெழுத்தா இந்த பாயில படுத்து தூங்கணும்னு? இரு. என்னடா? எங்க போற? இந்த உள்ள போய் தூங்க போறேன். நீ தானே ரூமுக்குள்ள போய் தூங்க சொன்ன. ஒன்னும் தேவையில்லை, இங்கேயே படு. அப்ப நீ ரூமுக்குள்ள போய் படுக்க போறேங்கிறியா? இது என் வீடு, எனக்கு எங்க படுக்கணும்னு தோணுதோ நான் அங்கதான் படுப்பேன். சரி மாடு, எங்க படுக்க போற? நான் இங்கதான் படுப்பேன். நான் இந்த ஓரத்துல படுக்கிறேன், நீ அந்த ஓரத்துல படு. அப்படியெல்லாம் சொல்லாதடா முத்து. நான் உள்ள போயே படுத்துக்கிறேன். இங்க ரொம்ப குளிருது. தெரியாம சொல்லிட்டேன் முதல்ல. உடம்பெல்லாம் வேற வலிக்குது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்காத, மூடிட்டு இங்கேயே படு. அப்படின்னா நீ கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமா படு. இது ஏன் பாய், நான் எங்க வேணாலும் படுப்பேன். சீ, என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்றான். நான் எப்படி ராணி மாதிரி இருக்க வேண்டியவன்? அனுபவி அனுபவி, உனக்கு இதெல்லாம் பத்தாதுடி, இன்னும் இருக்கு. அடக்கு இருக்கு மாடு. சரியான கூறு கட்ட குப்பை ராட்டு. அழுகுறியா? நல்ல அழு, எனக்கு அதான் வேணும். குட் நைட். காலையில 4 மணிக்கு பார்க்கலாம். என்னையவா காலையில காலேஜுக்கு விட்டுட்டு போன? இனிமே 24 மணி நேரமும் நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு. மரகதம் போதும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுகிட்டு இருக்க போற? பிள்ளைகளே அது வாட்டுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலையும் எதையுமே மறக்க முடியாதுமா. மறக்கிற காரியமா நடந்திருக்கு. என் பிள்ளை 2 நாளா வீட்டுக்கே வராம கடையிலே இருக்கானே. சாப்பிட்டானோ என்னமோ. என் பிள்ளை மூஞ்சியில நான் எப்படி முழிப்பேன்? எனக்கு சங்கடம் கொடுக்க கூடாதுன்னு வீட்டுக்கே வராம இருக்கான் போல. என்னைக்கோ நான் பண்ண வேலை இன்னைக்கு என் பிள்ளைய பழி வாங்கிருச்சு. என் மாமா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அந்த மனுஷனை நான் சபையில தலகுனிய வச்சுட்டேன். எப்படி சிங்கம் போல கம்பீரமா நடந்து போய்கிட்டு இருப்பாரு ஊருக்குள்ள. இன்னைக்கு அந்த மனுஷன் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. எல்லாமே நான் பண்ண தப்பு. இதை என்ன செஞ்சு நான் சரி பண்ணுவேன்? என்னத்தான் செய்யறது? அதுக்காக அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியா போகுமா? அன்னைக்கு மட்டும் நான் ஒரு நிலையில நின்றுருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? ராவணா, வாடா, எப்படி இருக்க? ஏன் அதை நான் கேட்கணுமாப்பா? எப்ப பட்டாளத்துல இருந்து வந்த? காலையில தான் வந்து இறங்குனேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, இருக்கவே இருக்கு டீ கடை. நீ பட்டாளத்துக்கு போய் ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஆமா, 3 வருஷம் ஆச்சு. டிகிரி முடிச்ச கையோட அப்படியே கிளம்பிட்ட. உங்க அண்ணனை பாரு, டிகிரியை முடிச்சு பிஎட் முடிச்சு ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்துட்டாரு. அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட். உனக்கு? நமக்கு உடம்பு மதன்னு இருக்கு. யாரையாவது தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணும் போலயே இருக்கு. அதான் பேசாம பட்டாளத்துல சேர்ந்துடலான்னு சேர்ந்துட்டேன். சேர்த்தானப்பா, சேர்த்தேன். அப்புறம் ஊர்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? எப்பவும் போல அப்படியே தான் இருக்கு. சரி, எத்தனை மாசம் லீவு? 1.5 மாசம். சரி, பொங்கல் லீவுக்கு வந்திருக்க. வந்த கையோட கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிட வேண்டியதானே? கல்யாணமா? பண்ணுவோம்.
கல்யாணமா பண்ணிடுவோம். என்கிட்டயும் ஒரு ஊர்க்காட்டு மைனா ரொம்ப நாளா சிக்காம வாலாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை ஊருக்கு போறதுக்குள்ள பிடிச்சு பொறிச்சிட வேண்டியதான். சரத்தேன். அடியே என் அத்தை பெத்த ரத்தினமே, எங்கடி காலையில வந்ததுல இருந்து கண்ணிலேயே சிக்காம இருக்க?